ஹாய், வெல்கம் டு விக்டோரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 20 தானியங்கள் கொண்ட ராகி மால்ட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிறுதானியங்கள் ஒரு 6 வகையான சிறுதானியங்கள் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே மளிகை கடையில் போய் சிறுதானியம் வேணும் அப்படின்னு கேட்டாவே கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கிலோ ராகியை க்ளீனாக கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் எல்லா தானியங்களையும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் 2 கிலோ ராகி எடுத்துருக்கிறதுனால எல்லாம் ஒரே தடவையில் எடுத்து வறுக்க முடியாது, ஏன்னா அது சரியாக வறுப்படாது. அதனால் 3 டைமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்கலாம். இந்த சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரிசியும் எடுத்துருக்கிறேன். அது கழுவி காய வைக்கக்குள்ளே ராகியில் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு, அதுதான் வெள்ளை வெள்ளையே தெரியுது. வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2வது ஐட்டம் ராகி எடுத்துக்கலாம். இந்த ராகியை லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வறுத்தா தீஞ்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே மெதுவாக வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், 2வது ஐட்டம் வறுத்து எடுத்தாச்சு. 3வது ஐட்டம் எடுத்துக்கலாம். இந்த ராகி மால்ட்டை விரும்பி குடிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி பிள்ளைங்க குடிக்கல அப்படின்னா சப்பாத்தி மாவுலேயோ தோசை மாவுலேயோ சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இதில் 50 கிராம் ரேஷன் அரிசி, 50 கிராம் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறோம். அதையும் அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ சிறுதானிய வகைகளை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாமை எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். அப்படியே வறுக்கக்குள்ளே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் எடுத்துக்கலாம். இப்போ செவ்வரகு சேர்த்திக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப வறுக்கிறது வேண்டாம். தேனை சேர்த்துக்கலாம். பாருங்க எப்படி பொரியுதுன்னு. வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். வரகு சேர்த்துக்கலாம். இப்போ கீழ்வரகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கோராளி சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களெல்லாம் வறுத்தாச்சுங்க. இப்போ கம்பு சேர்த்துக்கலாம். இந்த கம்பு லோ ஃப்ளேமில் அப்படியே வறுத்துட்டு இருந்தோமா அப்படியே வெடித்து பொரியாகும். பாருங்கள், பாப்கார்ன் மாதிரி எவ்வளோ நல்லா பொரியாகுதுன்னு. பாருங்கள், கம்போட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுப்பட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து 100 கிராம் இல்லை, 50 கிராம் சேர்த்தா போதும். கோதுமை சேர்த்துக்கலாம்.
கோதுமையும் வறுபட்டுருச்சு. அதையும் அப்படி பரவலாக கொட்டிக்கலாம். பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலைலாம் தோலெல்லாம் எடுக்கிறது வேண்டாம், தோல்லையும் இருக்கிற விட்டமினும் கிடைக்கட்டும்னு நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாம் ஜாஸ்தி வறுக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக சூடு பண்ண போதும். முந்திரி, பிஸ்தா பருப்பு, அதையும் சும்மா லைட்டாக சூடு பண்ண போதும். இப்போ மணத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிட்டா இந்த பவுட்ரு நல்லா மணமாக இருக்கும், அதனால ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க, எல்லாம் வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் ஒரே லெவலில் வர மாதிரி எல்லாம் கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா மில்லில் அரைக்கிக்குள்ளே ஏறுபேராயிரும். கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். இந்த கல்லுப்பு எதனாலன்னா இந்த ராகி மால்ட் செய்யக்குள்ளே டேஸ்ட்டும் கொடுக்கும், அதுவும் இல்லாமல் மாவு ரொம்ப நாளைக்கு வைக்கலாம், பூச்சிக்கூடு அதெல்லாம் கட்டாது. ஸோ அதனால் கல்லுப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஈவனாக கலந்தாச்சு. இப்போ ஒரு துணியில் ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்த ஹீட்டெல்லாம் கம்மியாகணும். ஆற வச்சுட்டு நான் இதை எடுத்துகிட்டு போய் மில்லில் பவுட்ரு பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பவுட்ரு பண்ணி வந்தாச்சு. ஏலக்காய் சேர்த்ததுனால கமகமான்னு நல்லா மனம் கொடுக்குது. இந்த மாவு ஒரு 20 வகையான தானியங்களெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் எல்லா தானியத்தோட சத்துக்களும் ஒன்றா கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம தனித்தனியாக இந்த சாமை அதெல்லாம் சோறு பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த 20 வகையான தானியங்களுடைய எல்லா புரோட்டீனும் ஒன்றா கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நாமளும் எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிட்டு வந்ததும் ஸ்நாக்ஸு எண்ணெயில் செஞ்சது அப்படி கொடுக்காம இந்த ராகி மால்ட் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க குடிக்குவாங்க. விரும்பி கொடுக்குற பிள்ளைங்களுக்கு இப்படி மால்ட் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா சப்பாத்தி தோசை அப்படி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.